ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து காளான் பிரியாணியும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பார்ப்போம். நான் காளானை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மேலும் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம். அதில் உள்ள தூசி அந்த கருப்பாக இருக்கிறதுல எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் வந்து மைதா போட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அதை கழுவும் போது அது சூப்பராக க்ளீன் ஆயிரும். அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே போய் சூப்பராக வந்துடும். இப்போ வந்து காளான் பிரியாணிக்கு தேவையான தாளிப்பு பொருளை பார்ப்போம். சோம்பு, முந்திரி 10 எடுத்து வச்சுருக்கேன். அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே மீடியம் சைஸில் வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் வந்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் காஞ்சது 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நல்லா காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருந்த பொருளை வந்து சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அது பொன்னிறமாக வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்படி நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி 1 பழம் சேர்த்துருக்கேன். நல்லா பாருங்கள் எப்படி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிர், நல்லா கட்டி தயிர் 2 ஸ்பூன் நான் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். நான் வந்து இந்த பிரியாணி மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். இது ப்ரொமோஷன் கிடையாது, நான் யூஸ் பண்ணுற மசாலா. நான் அது வந்து 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். இந்த பிரியாணி மசாலா மட்டும் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த பொடியுமே நான் சேர்க்க மாட்டேன். மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இது மட்டும்தான் போடுவேன். இப்போ வந்து நம்ம காளானை சேர்த்துக்கிடுவோம். காளானை சேர்த்து நல்லா மசாலாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி நான் வந்து 1 கப்புக்கு வந்து 2 கப்பும் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சு நான் ஊற்றிக்கிறேன். நான் ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 1 கப்பு எடுத்து வச்சுருந்தேன், நான் 2 கப்பு சேர்த்துக்கிறேன். அரிசியை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பால் சேர்த்து 1 கொதி வந்ததும் அதை நான் ரைஸை வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கிறணும். சேர்த்து விட்டு கலக்கி விட்டு இந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான காரம், உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க, காரம் வேணுன்னா காரத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி கொதித்த பின்னாடி மேலே வந்து நான் ஒரு அரை லெமனை வந்து நான் சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் சேர்த்து இங்கிட்டு ஒரு கலக்கு, இங்கிட்டு ஒரு கலக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து 1 ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது ஒரு 3 விசில் வச்சுக்குவோம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து காலிஃப்ளவர் ரெடி பண்ணிடுவோம். காலிஃப்ளவருக்கு வந்து நான் லைட்டாக கை வச்சா லைட்டாக சுடுற அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவரை சேர்த்து க்ளீன் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் சிக்கன் 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். சிக்கன் 65 மசாலா வந்து 1.5 ஸ்பூனும், கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இது 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பின்னாடி காலிஃப்ளவரை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன்னு பாருங்கள். சூப்பரான காளான் பிரியாணியும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள்.
சூப்பரான சுவையான காளான் பிரியாணி ரெடியாகி விட்டது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காளான் பிரியாணியும் தயிர் வெங்காயம் காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி ஆகி விட்டது.